ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிரமிட் சிஸ்டம் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். பிரமிட் சிஸ்டம் என்றால் என்ன, அதில் என்ன மாதிரி ஆட்களை சேர்க்குறாங்கன்ற விடயங்கள், அடுத்தது அதனூடாக என்ன மாதிரி சில வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. நீங்கள் குயிக்காக ஒரு முதலாளி ஆகலாம், ஒன்றப்பினர் ஆகலாம், அப்படி என்ற விடயம். நீங்கள் பெரிய ஒரு கம்பெனியில் நீங்கள் முதலாளி ஆகலாம், உங்களுக்கு மாதம் லட்சக்கணக்காக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் என்று சில பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அதனூடாக ஆட்களை சேர்த்து என்ன செய்வாங்கள் என்று சொல்லிட்டால் மேலுக்கு இருக்கிற நபர்கள் நல்ல ஒரு பணம் பார்க்கக்கூடிய நிலையை இது உருவாக்கும். இதில் இலங்கையில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2015 இது வரைக்கும் 9க்கும் மேற்பட்ட இதே மாதிரியான சிஸ்டங்கள் தடை செய்யப்பட்டது. 2024 பார்த்தீங்கன்னா தெரியும், 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு. அது என்னென்ன நிறுவனங்கள்ன்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்தது இது இந்த பிரமிட் சிஸ்டம் லீகலா அல்லது இல்லீகலா என்ன மாதிரி என்ற விடயங்களையும் பார்ப்போம். இது இலங்கை மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகள்லையும் இந்த திட்டங்கள் மிக பாரிய அளவில் தடை செய்யப்பட்ட திட்டங்கள். இதில் லட்சக்கணக்கான இல்லை கோடிக்கணக்கான பில்லியன் டாலர்ஸ் கணக்கான பணத்தை மக்கள் இழந்திருக்கிறாங்க என்ற விடயங்கள் என்ற நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். உள்ளுக்கு போனோம் என்று சொல்லி சொன்னால் இது ஒரு ஏமாற்று வேலையான ஒரு திட்டம் தான். இது பிஸ்னஸ் மாடல் தான். இதில் என்னென்று சொல்லி சொன்னால், புதுசாக நீங்கள் ஆட்களை சேர்த்தா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் பெறும் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுப்பாங்க. அதனூடாக ஆட்களை நீங்கள் சேர்த்து கொண்டு போகணும். ஒரு நபருக்குள்ள நீங்கள் 2 நபரை சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. அந்த 2 நபர் ஒவ்வொருவரும் 2 நபரை சேர்க்கணும். இப்படி நெட்வொர்க் போய்கொண்டிருக்கும். இதனூடாக நீங்கள் செலுத்துகிற பணம் மேலிருக்கிற நபர்களுக்கு போய்கொண்டிருக்கும். அதனூடாக மேலுக்கு உச்சத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்க மிகப்பெரிய லாபம் அடைவாங்க. அது உண்மையை சொல்ல போனால் அவங்க அவங்களுடைய காசை சுருட்டிட்டு போகக்கூடிய நிலை தான் ஏற்படும். இலங்கையில் நிறைய திட்டங்கள் இப்படி நடந்து நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. லட்சக்கணக்கில் இழந்திருக்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இழந்தவர்கள் பணக்காரர்கள் இல்லை, ஒரு சாதாரண ஏழை குடும்பங்களில், அரசு தொழில்களில், தனியாரில் வேலை செய்கிற நபர்கள் தங்களுடைய 2 மாதம் அல்ல 3 மாதத்தை சேர்த்த வார பணத்தை கொண்டு 1 லட்சம் ரூபாயை கொண்டு இன்வெஸ்ட் பண்ணி அதனூடாக எந்தவித வருமானம் இல்லாமல் இழந்த விடயங்கள் தான் நிறைய இருக்குது. நீங்கள் அவங்களுடன் கேட்ட பொழுது நீங்கள் ஒரு நபரை சேர்த்து நீங்கள் இன்னொரு நபர் சேர்க்கிறேன்னா சொல்லுவாங்க. நீங்கள் இன்னொரு நபர் அங்கே மற்ற லைன் நீங்கள் போட வேணுமாக்குறேன்னு சொல்லுவாங்க. அப்படி நிறைய ஏமாற்று வேலைகள் இந்த திட்டத்தில் இருக்குது. அடுத்தது இந்த ஸ்கீமை பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு சஸ்டைனபிள் இல்லை. ஒரு பேர் சொல்லுவாங்க இது கண்டினியூவாக போய்கொண்டிருக்கும் என்று சொல்லி. ஆனால் அது ஒரு சஸ்டைனபிள் இல்லாத ஒரு திட்டம் இது ஒரு கட்டத்தில் கொலப்ஸ் ஆகும். அப்படியோ இலங்கையில் தெரியும், இலங்கையில் ஆரம்ப காலகட்டத்தில் கோல்ட் காயின் சிஸ்டம் ஒரு டைட்டன் கம்பெனி ஆரம்பித்தாங்க. அது இடையில் அதிகளவு லாபம் பார்த்தவர்கள் இருக்கிறாங்க. அது கடைசியில் நிறைய பேர், அதாவது ஒரு நபர் லாபம் பார்ப்பார், ஆனால் 100 பேர் நட்டமடைவாங்க. இதுதான் இந்த திட்டத்தினுடைய மிகப்பெரியமான பிரச்சனை. அடுத்தது இது ஒரு கட்டத்தில் ஆட்களை சேர்க்கையிலா நிலையில் வரக்குள்ளே இது திட்டம் கொலப்ஸ் ஆகிவிடும். ஆனால் என்ன பகுதின்னு சொல்லிச்சுன்னா, மேலுக்கு இருக்கிறவங்க நல்லா லாபம் பார்த்துட்டு பணத்தை எடுத்துக்கொண்டும் அவங்க மறைஞ்சு விடுவாங்க. அதே நபர்கள் மீண்டும் வேறு பேரில் புது கம்பெனியை தொடங்கி திரும்ப நடத்தி கொண்டு போவாங்க. இதுதான் இந்த பிரமிட் ஸ்கீமில் நடக்கிற ஸ்காம்னு சொல்லலாம். இதில் உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி. இது ரெக்ரூட்மெண்ட் பேஸ்டு ஏர்னிங் தான். அதாவது ஒரு நபர் 2 நபரை சேர்க்கிறது, அடுத்த 2 நபர் இன்னொரு 2 நபரை சேர்க்கிறது, அல்லது 4 நபரை சேர்க்கிறது என்று சிஸ்டம் ஓடிக்கொண்டிருக்கும். இது ரெக்ரூட்மெண்ட் பேஸ்ட் ஏர்னிங்காக இருக்கும். அடுத்தது மணி ஃப்ளோ மேலுக்கு இருக்கிற அளவுக்கு இருக்கும். அதாவது கீழே நீங்கள் 2 நபரை சேர்த்தீங்கன்னா அதில் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 20% மேலுக்கு நபருக்கு போகும், அடுத்த ஒரு 10% மேலுக்கு நோவும். அப்படி கண்டினியூவாக இந்த ஃப்ளோ மணி ஃப்ளோ மேலுக்கு நோக்கி இருக்கும். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரியல் ப்ராடக்ட் இருக்காது, அல்லது வேல்யூ ஒன்று இருக்காது. மெயினான விடயம் என்னென்று சொல்லிச்சுனால, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இலங்கையில் சோலார் லைட்டுன்னு சொல்லி சிஸ்டம் கொண்டு இந்த திட்டங்கள் ஆரம்பித்தாங்க. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா சில வழிகளில் ப்ராடக்ட் இருக்கும், சில வழியில் ப்ராடக்ட் இருக்காது. ப்ராடக்ட் இருந்தாலும் அது உண்மையான வேல்யூ உள்ள ஒரு ப்ராடக்டாக இந்த திட்டங்களில் வர இருக்காது. நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சில வேளை நீங்கள் இதில் அனுபவம் இருக்கும், நீங்கள் எவ்வளவு உழைச்சிங்க அல்லது இழந்தீங்கன்ற விடயங்களை முடிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்க. சில மற்றவர்களுக்கும் இது உதவியாக இருக்கும். இந்த பிரமிட் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ரியலான வேல்யூ இருக்காது. அந்த சோலார் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 1 மந்த் கூட ப்ராப்பராக ஒர்க் பண்ணல.
அப்படியான திட்டங்கள் அப்படியான ப்ராடக்டாக அந்த இருக்கும். அல்லது சில போச்சுலன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இமாலயா கிறிஸ்டல் என்று சொல்லி விற்பாங்க. அப்படி நிறைய பேக்கான ப்ராடக்ட்களும் பேக்கான விடயங்களும் வந்து இந்த ஸ்கீமில் இருக்கும். அடுத்தது எவென்ச்சுவலி கொலாப்ஸ்ட் ஆகும். அது வந்து கட்டாயம் வந்து ஒரு லெவலுக்கு அங்கால வந்து இது மூவ் ஆகாது. சில மக்கள் வந்து இதை புரிஞ்சு கொண்டு நிற்கக்குள்ளேயோ அல்லது அரசாங்கம் அதுக்குரிய தடைகளை போடக்குள்ள வந்து திட்டம் வந்து கட்டாயம் கொலாப்ஸ் ஆகும். அடுத்தது ரெக்ரூட்மெண்ட் சுலவாகக்குள்ளேயும் அடுத்தது புதிய ஆட்கள் சேராமல் புதிய பணங்கள் வர நபர்கள் சேராமல் புதிய மணி ஃப்ளோ இல்லாமல் நடக்கிற நேரம் இந்த திட்டம் வந்து கட்டாயம் வந்து கொலாப்ஸ் ஆகும். அந்த நேரத்தில் அடிமட்டத்தில் இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ண ஆட்கள் வந்து பெரிய அளவில் இப்போ சந்திப்பாங்க. இது இப்படித்தான் இந்த பிரமிட் சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஒரு எக்ஸாம்பிள் உண்டு. அண்மையில் நடந்த ஒரு RTF என்ற ஒரு ஸ்கீம் பற்றிய இது உண்டு. அதில் ஒரு $100 வந்து நீங்கள் பே பண்ணி அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகலாம். அதில் கீழே வந்து ஜாயின் பண்ணுறவங்களும் வந்து $100 வந்து பே பண்ணணும். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது பிட்காயின் கூட தான் பே பண்ணவங்க இந்த RTF ஃபண்ட் சிஸ்டம். இது வேறு திட்டங்களில் வேறு வழிகளில் வந்து இந்த பேமெண்ட்டை நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நீங்கள் $100 பே பண்ணிங்கன்னா அதில் குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து மேலுக்கு இருக்கிற நபர்களுக்கு போகும். அதுக்குரிய லாபமாக போய் சேரும். அடுத்தது வந்து தே மஸ்ட் நவ் ரிக்ரூட் அதர் டு earn money. அதாவது நீங்கள் ஜாயின் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் மட்டுமில்லை, உங்களுக்கு கீழே வந்து 2 அல்லது 4 நபரை நீங்கள் ஜாயின் பண்ண வேணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். த கண்டினியூ அண்டில் தேர் இஸ் நோ ரிக்ரூட் த மோஸ்ட் பீப்புள். அதாவது புதுசாக வந்து நீங்கள் உங்கள் 2 நபரையோ இல்லை 4 நபரையோ சேர்க்காவிட்டால் உங்களுக்குரிய பணம் வந்து கிடைக்காது. அந்த நேரத்தில் நீங்கள் நட்டம் அடைவீங்க. இதுதான் வந்து இந்த பிரைமரி ஸ்கீம்ட விடயம். ரைட். இதில் வந்து 2 விடயம் இருக்குது. MLM மார்க்கெட்டிங் ஒன்று விடயம் இருக்குது, பிரைமரி ஸ்கீம் ஒன்றும் இருக்குது. 2க்கு இடையிலான வித்தியாசம் இருக்குது. சில வந்து இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்கீமில் இருக்கிறவங்க வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் புக்ஸ் பார்த்து இதுன்னு சொல்லுவாங்க. சில புக்குகளை கொண்டு உங்கள்கிட்ட காட்டுவாங்க. பாருங்கள், இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் வந்து உலகம் முழுக்க சட்ட ரீதியானது விடயம் தான்ன்ற விடயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த MLMன்றது உண்மையாக லீகல் தான். ஆனால் என்ன படி என்று சொன்னால் அதில் வந்து சில கம்பெனிகள் வந்து அவங்கள பெஸ்ட்டாக செய்கிறாங்க. அம்பே அடுத்த எவோன்ன்ற கம்பெனிகள், இதை விட வேறு சில கம்பெனிகளும் தங்களோட ப்ராடக்டை வந்து MLM கூட விற்கிறாங்க. ஆனால் காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து ரியலான வேல்யூ இருக்குது கட்டாயம். ஆனால் இவங்கள மாதிரி இப்போ ஒரு வேலை செய்யாத ஒரு சோலாரையோ அல்லது ஒரு மாதம் 2 மாதம் ஒர்க் பண்ணக்கூடிய சோலார், அதாவது 10,000 ரூபா மாதிரியான சோலார் ஒரு 50,000 ரூபாய்க்கு விற்கிறது. அல்லது ஒரு சும்மா சாதாரண ஒரு போச் 2,000 ரூபா போய் பெருமையான போச்சு ஒரு 50,000 1,00,000 ரூபான்னு விற்கிறது. அப்படியான இதுகள் வந்து தான் இந்த பிரமிட் ஸ்கீமில் இருக்கும். MLMல ரியலான ப்ராடக்ட் ஆக்சுவல் வேல்யூ இருக்கும். நீங்கள் MLM கம்பெனின்னு சொன்னால் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஒரு கட்டாயம் நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்றை வந்து ரீஃப்ரிஜரேட்டர் வந்து நீங்கள் 90,000 ரூபாய்க்கு வாங்குறீங்களோ இதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஷாப்பில் அது வந்து ஒரு 80,000க்கு இதில் தாராங்கள் என்ற விடயமாக இருக்குமாக இருந்தால் அது வந்து நீங்கள் ரியலான சொல்லி ஐடென்டி பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாத எல்லாம் வந்து இந்த பிரமிட் ஸ்கீமாக தான் கருதப்படும். அடுத்து வந்து இந்த பிரமிட் ஸ்கீம்ன்ற என்ன வேணும்னா அது இலீகல் தான். இலீகலும் அன்எதிக்கலான விடயத்தை தான் நம்ம பிரமிட் சிஸ்டம்னு சொல்கிறோம். இதில் காரணம் என்னவென்னு சொல்லிச்சுனால் சொன்னபடியும் தான். இதில் வந்து ரியல் ப்ராடக்ட் இருக்காது, சேவிஸும் இருக்காது. ஆட்களை சேர்க்கிறதால வந்து பணம் பெறதாக இருந்தால் அது வந்து ஸ்கேம்னு சொல்லி நம்ம விளங்கி கொள்ளலாம். அடுத்தது இது வந்து ஒரு சஸ்டைனபிள் இல்லாத ஒரு ஸ்கீம் தான் இது. அடுத்தது கட்டாயம் வந்து அதிகமான மக்கள் வந்து கட்டாயம் மணியை லாஸ் பண்ணுவாங்க. இது வந்து இந்த ஸ்கீமில். அடுத்தது வந்து ஆஃப்டன் டிஸ்கஸ் அஸ் MLM. இது வந்து சில வழியில் அவங்க இதேவாங்க MLMன்னு சொல்லி பிள்ளையாக வந்து விளங்கி கொள்வாங்க. ஆனால் MLMன்றது வந்து நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் என்ன விஷயம் காட்டியிருக்கிறேன், அங்கே ரியல் ப்ராடக்ட் இருக்கும். ஆகவே வந்து இவங்க வந்து உங்களை பிள்ளையாக வந்து வழி நடத்துவாங்க. இந்த ஸ்கீமுக்குள்ள பிரைமரி சிஸ்டத்துக்கு இருக்கிறார்கள். இது MLMன்னு சொல்லி அதை நீங்கள் நம்பிடக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிரமிட் ஸ்கீமால் வந்து வேர்ல்டு வைட் லாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பொன்சி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. பெர்னியன் மெடல் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஸ்கீம்னு சொல்கிறாங்க. டோட்டலாக இதில் வந்து பிரைமரி சிஸ்டத்தை ஃபண்ட்ஸி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு சிஸ்டத்தால் மட்டும் 65 பில்லியன் வந்து டாலர்ஸ் வந்து லாஸ் ஆகிருக்கு. இது வந்து வேர்ல்டு வைட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த MMN ரஷ்யாவில் 1990 நடந்ததில் பார்த்தீங்கன்னா தெரியும்
10 மில்லியன் பீப்புள் வந்து ஸ்காம் ஆகிருக்கிறாங்க, பில்லியன் டாலர்ஸ் வந்து லாஸ் ஆகிருக்குது. அடுத்து ஒன் காயின்னு சொல்லி கிரிப்டோ பிரமிட் சிஸ்டம் வந்து எஸ்டிமேட்டட் வந்தது. இது வந்து 4.4 பில்லியன் டு 50 மில்லியன் வந்து இதில் வந்து களவாடி இருக்கிறாங்க. ஒன் காயின் சொல்லி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து, அடுத்தது சீக் ரிவார்ட்ன்ற ஒரு சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 2012 850 மில்லியன் வந்து இது கூட இழந்திருக்கிறாங்க. அடுத்தது ஃபோர்ட் அட் ஃபேஸ்ன்னு சொல்லி அட் வந்து பார்க்குறதான்னு சொல்லி ஒரு சிஸ்டம் வந்து 2016 இன்ட்ரடியூஸ் ஆகி இதுலேயும் வந்து ஒரு 100 மில்லியனுக்கு மேலே வந்து லாஸ் ஆகிருக்கிறாங்க. இதில் வந்து நிறைய பேர் நீங்கள் படித்தாக்கள் மட்டும்தான், அதாவது படிக்காத மக்கள் மட்டும் இல்லை, நல்லா படித்தவர்கள் எல்லாரும் கூட இதில் வந்து ஏமாந்துருக்கிறாங்க என்ற விடயம் வந்து தெரியும். இது வந்து வேர்ல்டு வைடாக நடந்தது. அதோட இலங்கையிலையும் இந்தியாவிலையும் வந்து மிக பாரிய அளவில் இழந்திருக்கிறாங்க. இலங்கையில் எவ்வளவு லாஸ் ஆகணுன்ற விடயம் வந்து பெருசாக வந்து ரெக்கார்ட் பண்ணப்படலை. ஆனால் இந்தியாவில் இதுக்குரிய எவ்வளவு இழந்திருக்கிறாங்க, எவ்வளோ லாஸ் ஆகிருக்கிறாங்கன்ற விடயங்கள் வந்து ஓரளவு ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்த வேர்ல்டு வைடும் வந்து இதுக்குரிய ஸ்கேம் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்து இந்த சிஸ்டத்தை வந்து சென்ட்ரல் பேங்க் தடை செஞ்சுருக்கு. என்னென்ன ஆக்டுகளால் தடை செய்யன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பேங்கிங் ஆக்டுகளால் 83(1), 83(c), 83(c1), 83(c3) ரெண்டு இதுக்குள்ளால் வந்து இதை தடை செஞ்சுருக்கிறாங்க. ஆகவே இது வந்து ஒரு ஸ்கேமானது. இதில் வந்து ஈடுபடுறவர்கள் வந்து கட்டாயம் ஒரு குற்றவாளியாக வந்து கருதப்படுவார்கள். அவங்களுக்கு என்னென்ன வகையான தண்டனைகள் கிடைக்குமென்றது விடயங்களும் வந்து இருக்குது. அடுத்தது அடுத்த ஸ்லைட்டில் உங்களுக்கு என்னென்ன தண்டனை கிடைக்குமென்ற விடயத்தை அடுத்த ஸ்லைட்டில் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். சென்ட்ரல் பேங்க் கட்டாயம் வந்து இதே மாதிரியான நோட்டீஸ் வந்து அடிக்கடி நியூஸ் பேப்பர் மற்றும் பப்பில் ஆன்லைனுக்கூடாக அல்லது வேறு இதுகளில் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இது வந்து 2015 ஒரு பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா தெரியும், இது 2025 இந்த வருஷம் வந்து என்னென்ன கம்பெனிகள் வந்து தடை செஞ்சுருக்கிறாங்க என்ற விடயம் வந்து இதில் லிஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இதில் 21 கம்பெனி வந்து தடை செஞ்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன ஆக்டுகள்னு பார்த்தீங்கன்னா தெரியும், செக்ஷன் 83 ஆரம்பத்தில் பேங்கிங் ஆக்டுகளை, அதாவது 1988 இந்த அமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஆக்ட் 13 of 1988. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், டியான் லங்கா ஹெல்த் கேர் ப்ரைவேட் லிமிடெட் உண்டு. அடுத்த பெஸ்ட் லைஃப் இன்டர்நேஷ்னல் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது தொடர்பான இலங்கையில் வந்து பெரிய அளவு நடந்தது. அடுத்தது பிஎல்எம்ன்றது கேள்விப்பட்ட கம்பெனி உண்டு, மாக்பூ இன்டர்நேஷ்னல். அடுத்தது பாஸ்தரி சைக்கிள் இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் லிமிடெட், ஸ்போர்ட்ஸ் சைனப். அடுத்தது ஒன்மேக்ஸ் டிடிஎன்ற ஒரு கம்பெனி. அடுத்தது MTFE ஆப்னு சொல்லி ஒரு கம்பெனி. அடுத்தது வந்து தெரியும் பாஸ்ட் வின் ப்ரைவேட் லிமிடெட் உண்டு. அடுத்தது ஃப்ரூக்கோ ஒலினி ஆப்ன்ற ஒரு நாளைக்கு ஆன்லைன் ஆப்பாக இருக்கணும், அதாவது அந்த கம்பெனி தடை செஞ்சீங்க. அடுத்தது ரைட் 3 ஃப்ரீடம். அடுத்தது QNet ஒரு கம்பெனி, இப்போ கிட்டல ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே அந்த கம்பெனி அதுவும் தடை செய்யப்பட்ட கம்பெனி. எரா மிராக்கிள் ப்ரைவேட் லிமிடெட். அடுத்தது லெஜர் பிளாக். அடுத்தது சிமேச் இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட். அடுத்தது பீகான் ஆப். அடுத்தது விண்டெக்ஸ் ட்ரேடிங் த என்ரிச் லைஃப் ப்ரைவேட் லிமிடெட், ஸ்மார்ட் வின் என்டர்பிரனர்ஸ். அடுத்தது Net4 இன்டர்நேஷ்னல் புதுசாக ஒன்று வந்திருக்கு. நான் நினைக்கிறேன் அது வருங்காலங்களில் வந்து தடை செய்யப்படலாம். பெரும்பாலும் அந்த கம்பெனியை வந்து நான் அதன் பிறகு அந்த பெயரை சொல்கிறேன். அதில் உங்களுக்கு தெரியுமா இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கீழே குறிப்பிடுங்க. ரைட், இந்த சென்ட்ரல் பேங்க் என்னுடைய 2025 அறிவித்தலில் இந்த 21 கம்பெனிகள் தடை செய்யப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் இந்த ஒவ்வொரு கம்பெனிகளும் சொன்னபடியும் தான் நாங்கள் பிரமிட் ஸ்கீம் இல்லை மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்று சொல்லி கடைசியாக வந்து எல்லாரையும் வந்து இந்த சென்ட்ரல் பேங்க் தடை செஞ்சுருக்கு. இப்படியா செய்வது வந்து இலங்கையிலே சட்டவிரோதம். ஆகவே என்னக்கான தண்டனை என்னன்னு சொல்கிற விடயங்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், இப்படியான திட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மட்டும் குற்றவாளிகள் இல்லை, அதாவது இந்த திட்டங்களை உருவாக்குனவர்கள் மட்டும் குற்றவாளிகள் இல்லை, அதில் தொடர்பட்ட அனைவரும் வந்து குற்றவாளி. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், சில ஃபேஷன் ஆன்சர்ஸ் இந்த பேங்க்லேருந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த பிரமிட் சிஸ்டம் இல்லீகலான்னு சொல்லி கேட்குறாரு ஒரு ஆள். அதுக்கு ஆமாம் ஜெஸ் இது இல்லீகல்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சட்டப்படி 1988 பேங்கிங் ஆக்ட் படி 30 படி இது ஒரு சட்டவிரோதம் தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது இதில் வந்து founder only the founder of the pyramid scheme considered as offender, அதாவது இவங்கள் மட்டும்தான் குற்றவாளியா, திட்டங்களை உருவாக்கிய மட்டும்தான் குற்றவாளியான்னு கேட்குறார். அதுக்கு ஆன்சர் சென்ட்ரல் பேங்க் சொல்கிறது இல்லை, யாராவது பர்சன் எந்த நபராவது நேரடியாகவோ இன்டெரக்டாகவோ ஒரு ஆரம்பிக்கிறது, இனிஷியேட் பண்ணுறது, ஆஃபர் பண்ணுறது, ப்ரொமோட் பண்ணுறது, அட்வர்டைஸ் பண்ணுறது, கண்டக்ட் பண்ணுறது,
ஃபினான்ஸ் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது எல்லாம் வந்து டிரெக்டாக வந்து ஸ்கீம் அது ஒஃபண்டர் இவங்க அனைவரும் வந்து குற்றவாளியாக தான் வந்து கருதப்படுவார்கள். நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது வேறொரு நபர்கிட்ட போய் இதை செய்யுங்கன்னு சொல்கிறதா இருக்கலாம், இதை நீங்கள் இந்த விடியம் நல்ல விடியம் என்று ப்ரோமோட் பண்ணுவீங்களாக இருந்தால் எல்லாம் வந்து குற்றவாளியாகத்தான் இந்த திட்டத்தில் வார எல்லாம் வந்து கருதப்படுவார்கள் என்று சொல்லப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன பனிஷ்மெண்ட் இதுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியான கிரைமுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 3 வருஷத்துக்கு குறையாத நாட் எக்ஸீடிங் 3 வருஷத்துக்கு கூடாத அதிகரிக்காத சிறை தண்டனையும் அல்லது 1 மில்லியன் பெறுமதியான இதுவும் கட்ட வேண்டி வரும், ஃபைனும் கட்ட வேண்டி வரும். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் இதோட உங்களோட குற்றத்தின் இதை பொறுத்து வந்து 2ம் வந்து கிடைக்கக்கூடிய சாத்தியப்பாடும் இருக்குன்னு சொல்கிறாங்க சென்ட்ரல் பேங்க். ரைட், இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இதில் வந்து இன்னும் ஒரு சில விடயங்கள் நான் ஆட் பண்ணி என்னோட வீடியோவாக தரேன். அது குறிப்பாக வந்து இந்தியா சம்பந்தமான விடயங்களாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.